ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரியில் வந்து நம்மளோட ஐடியா வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் லிங்க் நம்மளோட ரிஜிஸ்டர் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கியூஆர் கோடுக்கோ அப்படி இல்லைன்னா இந்த யூபிஐ ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இல்லைனா இங்கே இருக்குது யூபிஐ ஐடி, இதை வந்து நீங்கள் காப்பியும் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஓகேங்களா, பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூஸ் அண்ட் ஃபைல் இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பேமெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா, அதை வந்து நீங்கள் கேலரியில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு கொண்டு போகும். உங்களுடைய நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர் நம்பரை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யூடிஆர் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு, ஓகேங்களா? இது ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பேமெண்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும், ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் ரிஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது, ஓகேங்களா? எல்லாமே ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இங்கே ரிஜிஸ்டர் இருக்குது பாருங்கள், இந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 தான், ஓகேங்களா? அதுக்கு மேலே எந்த ஒரு பேக்கேஜும் கிடையாது, ஓகேங்களா? பிளானை பற்றி நான் என்னோடய சேனல்லே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறக்காமல், சரிங்களா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஐடி நம்பர், ஓகேங்களா? இந்த ஐடி நம்பரை போட்டு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு லாகின் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர் ஐடி, உங்களோட ஐடி நம்பரை போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ உங்களோட ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டுருங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, யூசர் ஐடியும் நம்ம பாஸ்வேர்டையும் போட்டு இங்கே லாகின் இருக்கும், அந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்ட் யூசர் நேம் சொல்லி வரும், சரிங்களா? இப்படி வந்தாவே உங்களோட ஐடி வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து லாகின்குள்ளே போய்கிடும், ஓகேங்களா? இப்படி தான் நம்ம செக் பண்ணிக்கிறோம், ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்றது நம்ம செக் பண்ணுறது இப்படி தான், ஓகேங்களா? இன்கரெக்ட் யூசர் நேம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ½ hour ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி நம்பரை போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டையும் போட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஆகும். இன்னும் எனக்கு ஆக்டிவேட் ஆகலை, ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே, லாகின் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். டே டைமில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஆக்டிவேட் டே டைமில் பண்ணுங்கள், நைட் டைமில் பண்ண வேண்டாம், சரிங்களா? மார்னிங் வந்து ஒரு 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஒரு நாள் நைட் டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெய்லி ஆட்டோமேட்டிக்காக இப்போ 200 டெய்லி வந்து நமக்கு 10 rupees ஆட் ஆகும். 100 days வேலிடிட்டி இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை பற்றின பிளான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.